வெல்கம் டு Flavour Studio. குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸுக்கும் தரலாம், அல்லது இது ஸ்நாக்ஸாக கூட தரலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது பசியோடு வர பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப சுலபமாக எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். என்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி அசத்திடலாம். இதுக்கு இப்போது ஒரு அரை கப் அளவு சேமியா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்து நல்லா அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விடுங்க. கரெக்டாக 5 நிமிஷத்தில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகள் வெட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இதுக்கு நான் பாதி அளவு பல்லாரி வெங்காயம், சின்ன துண்டு கேரட், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கோபிஸ் எடுத்துருக்கேன். இந்த காய்கறிகள் இல்லை, உங்கள்கிட்ட வேறு காய்கறிகள் தான் இருக்குனாலும் நீங்கள் அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ அந்த காய்கறிகள் போட்டு தேவையான அளவில் சேர்த்து நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம். காய்கறிகளெல்லாம் நல்லா வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள், இவ்வளோ தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு அகலமான நல்ல பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இப்போ அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கேரட், கோபிஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கேப்சிகம், தக்காளி கூட நீங்கள் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்ச சேமியாவை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதுமானது. இப்போ அதையும் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியாவை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா அது ஆல்ரெடி வெந்துருச்சு. நீங்கள் ஓவராக போட்டு பீட் பண்ணிங்க அப்படின்னா கரைஞ்சிரும், நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் பட்டர் அல்லது தேங்காய் எண்ணெய் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா சமமாக இந்த மாதிரி பரத்தி விட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மிதமான சூட்டில் வச்சு இதை வேக விடணும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, அப்புறம் சட்டுன்னு முட்டை அடி பிடிச்சிரும். அந்த வாசம் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் வெந்து ரெடியாக போகிற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி நான் தூவியிருக்கேன். நீங்கள் புதினா மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை வேக விடுங்க. வேக விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே அவசியப்படாது. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை சைட் டிஷ் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வெஜ் குருமா அல்லது சால்னா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனல்லே ஆல்ரெடி அதோட ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.